கூடலூர் அருகே கஞ்சா போதையில் அரசு பேருந்து நடத்துனரை தாக்கிய 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்திலிருந்து அரக்கோணத்திற்கு அரசு பேருந்து புறப்பட தயாராக இருந்தது. அப்போது அந்த பேருந்தில் ஏறிய 3 இளைஞர்களிடம் நடத்துனர் ஐயப்பன் பயண சீட்டு எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அப்போது கஞ்சா போதையில் இருந்த அந்த 3 இளைஞர்களும் தகாத வார்த்தைகளால் பேசி நடத்துனரை தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த நடத்துனர் ஐயப்பன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பேருந்தில் தாக்கியவர்கள் குறித்து மப்பேடு போலீசில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் பேரம்பாக்கம் புதிய காலனியைச் சேர்ந்த ஐயனார் மகன் ராகேஷ், இருளச்சேரி கிராமம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த பாரத் மகன் முகேஷ், அரக்கோணம் தாலுகா பழைய கேசாவரம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்ராஜ் மகன் குணால் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருவள்ளூர் கிளை சிறையில் அடைத்தனர். ஓமலூர் அருகே போலீசாரையே மிரட்டி லாட்டரி சீட்டு விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார கிராமங்களில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை நடைபெற்று வருவதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் ஓமலூர் போலீசார் தொடர் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டனர். அப்போது கருப்பணம்பட்டி காலனியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்வது தெரியவந்தது. இதையடுத்து லாட்டரி சீட்டு விற்பனையாளர்களை கைது செய்ய ஓமலூர் காவல் ஆய்வாளர் லோகநாதன் நடவடிக்கை மேற்கொண்டார். தொடர்ந்து செந்திலை கைது செய்வதற்காக சென்ற போலீசாரை அவர் மிரட்டியுள்ளார். இதையடுத்து 2 போலீசார் கருப்பணப்பட்டிக்கு சென்று லாட்டரி விற்பனை செய்து வந்த செந்திலை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து செந்தில் மீது லாட்டரி விற்பனை செய்த வழக்கை பதிவு செய்த ஓமலூர் போலீசார் அவரிடமிருந்து செல்போன், லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரை காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். இந்த நிலையில் லாட்டரி விற்பனை செய்பவர்களை கண்காணித்து கைது செய்யப்படும் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூர் அருகே தோட்ட வேலைக்கு சென்ற இளைஞர் மின்சாரம் பாய்ந்து இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள குள்ளப்ப கவுண்டன்பட்டி ஒத்தப்பள்ளம் அருகில் தென்னந்தோப்பிற்கு தோட்ட வேலைக்கு சென்ற பட்டாளம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த முத்துவீரன் என்பவரின் மகன் கிருஷ்ணகுமார் எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் அதே மின்சார வேலையில் சிக்கி அங்கு மேய்ந்து கொண்டிருந்த எருமை மாடு ஒன்றும் மின்சாரம் பாய்ந்து பரிதாபமாக இறந்தது. மேலும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த கிருஷ்ணகுமாருக்கு திருமணம் முடிந்து குழந்தை இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மின்சார வாரியத்தின் அலட்சிய போக்கினாலும் தனியார் தென்னந்தோப்பு உரிமையாளரின் அஜாக்கிரதையால் அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி உயிரிழந்த கிருஷ்ணகுமாரின் உறவினர்கள் சடலத்தை எடுக்க விடாமல் அங்கே அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து கூடலூர் காவல் ஆய்வாளர் வனிதாமணி தலைமையிலான போலீசார் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். பல்லடம் அருகே அவரப்பாளையத்தில் இருசக்கர வாகனம் விற்பனை செய்ததில் ஏற்பட்ட தகராறில் தொழிலாளி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அவரப்பாளையத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டையிங் தொழிலாளி மோகன்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இது தொடர்பாக போலீசார் 2 தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய 2 சிறுவர்கள் உட்பட 7 பேரை கைது செய்தனர். அதில் யுகேந்திரகுமார் என்பவர் கொலை சம்பவத்தில் பயன்படுத்திய கத்தியை மறைத்து வைத்திருந்த இடத்திற்கு காண்பிப்பதற்காக சென்றபோது பள்ளத்தில் விழுந்ததால் காலில் அடிபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய 17 வயது சிறுவர்களான மனோஜ், கௌதம் ஆகியோர் பொங்கலூரில் வைத்து போலீசார் கைது செய்தனர். மேலும் அல்லாளபுரத்தை சேர்ந்த பிரதீப், அவரப்பாளையத்தை சேர்ந்த சிங்கை மற்றும் சஞ்சய், மதுரையைச் சேர்ந்த விஜய் ஆகிய 4 பேரும் மதுரையில் வைத்து தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் சிங்கை என்கிற கணேஷ்குமார் தனது இருசக்கர வாகனத்தை படுகொலை செய்யப்பட்ட மோகன்குமாரின் தம்பி அருண்குமார் மூலமாக விற்பனை செய்ததாகவும் அதில் சிறிது பணம் வராத காரணத்தால் கணேஷ்குமாருக்கும் இறந்து போன மோகன்குமார் மற்றும் அவரது தம்பி அருண்குமார் ஆகியோருக்கு இடையே சில மாதங்களுக்கு முன்பு சண்டை ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் கணேஷ்குமார் மதுபோதையில் மோகன்குமாரை கத்தியால் தாக்கி கொலை செய்ததும் தெரியவந்தது. அந்தியூர் அருகே பர்கூர் மலைப்பாதையில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் பகுதியில் இருந்து கர்நாடக மாநிலம் நரசிபுரம் பகுதிக்கு தவிடுலோடு ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. பர்கூர் மலைப்பாதையில் தட்டக்கரை என்னும் இடத்தில் சென்ற பொழுது எதிரே வந்த மற்றொரு வாகனத்திற்கு வழிவிடும் போது எதிர்பாராத விதமாக சாலையோரம் லாரி கவிழ்ந்தது.
லாரி கவிழும்போது ஓட்டுநர் வெளியே எட்டி குதிக்க முற்பட்ட போது கண்ணிமைக்கும் நேரத்தில் லாரியின் அடியில் சிக்கி ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். உதவி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற பர்கூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த ஓட்டுநர் கர்நாடக மாநிலம் கொள்ளைக்கால் பகுதியைச் சேர்ந்த 35 வயது ஜெபி என்பது தெரியவந்தது. மேலும் உயிர் தப்பிய உதவி ஓட்டுநர் அதே பகுதியைச் சேர்ந்த அஜித் என்பதும் தெரியவந்தது. தொடர்ந்து லாரியின் அடியில் சிக்கியிருந்த ஜெபியின் உடலை மீட்டு அந்திக்கூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பர்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.